அடாடாடாடாடாடாடா இங்கே பாருங்க. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, பேக்ரவுண்ட் பாருங்க எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? வாழ்க்கையில் ஒரு தடவை வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம். வாங்க நம்ம போய் ரூம் பார்த்துடலாமா? அப்பா, தண்ணியில் மிதக்குறோம், சாப்பிட்றோம் சுத்தமான ஆரஞ்சு ஜூஸ். கடலில் குளிக்க போகிறோம். அடாடாடா சூப்பர். கண்ணாடி வேற லெவல். அவர் தண்ணியை கலரை பாருங்க, பல்ல பல்லன்னு மின்னுதுங்க. இது வந்து மேலே ராலு, கீழே வந்து சோறு வச்சுருக்காங்க. கடல் தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்குங்க. சன் பார்த்து அல்லது ஈவினிங் பார்த்து எல்லா பார்த்து எடுக்கலாம். அடாடாடா, அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம்னு வச்சுங்களேன், நல்லா ஜாலியாக இருக்கும். ஹாய் நண்பர்களே, இப்போ நம்ம மாலத்தீவில் இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3வது நாள். நேற்று வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்கலைன்னா போய் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாலத்தீவில் இருக்கிற ஒரு ரெசார்ட்டுக்கு போக போகிறோம். மாலத்தீவு வந்தாலே அந்த ரெசார்ட்டில் போய் தங்கி அந்த கடலில் குளித்தா அப்படி ஒரு அனுபவம் சூப்பராக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு ரெசார்ட்டை போய் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய டூர் வந்து பார்த்திங்கன்னா ஏஐபி ஹாலிடேஸ் மூலியமாக தான் நம்ம வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் மாலத்தீவு வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஏஐபி ஹாலிடேஸ் நம்பர் கீழே போடுறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி விதவிதமான பேக்கேஜ் நிறையா இருக்குது. ஓகே வாங்க, இப்போ நம்ம போட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து போகலாம். ஏர்போர்ட்டில் இருந்து போட் எடுத்து நம்ம போகிறோம். நமக்காக போட்டு வந்துருச்சு, வாங்க போகலாம். வாங்க அவ்வளோ போவோம். சூப்பர். இப்போ மாலத்தீவு டூர் பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் டூர் இருக்குது, லக்ஸரி டூர் பேக்கேஜும் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். பட்ஜெட் டூர் அப்படின்னா இங்கே வெளியில் ஹோட்டல் ரூமில் தங்கிட்டு கடலில் போயிட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம். நல்லா ஹையஸ்ட்டாக வந்து லக்ஸரியாக எடுக்கணும் அப்படின்னா நம்ம கடலுக்குள்ளே இருக்கிற இந்த இப்போ பார்க்க போகிற அந்த ரெசார்ட்டில் தங்கி நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 2 டூர் பேக்கேஜ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்தாலே போட் நிற்கும், அப்படியே ஏறி போய்க்கலாம். நம்ம தீவுக்கு வந்தாச்சு. தண்ணி பாருங்கள் எப்படி கண்ணாடியாக இருக்கா பார்த்தீங்களா? ஓகே, நம்ம லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ரிசார்ட்டுக்குள்ளே போக போகிறோம். வாங்க போகலாம். ஆஹா, உள்ளக்க என்ட்ரானோன்னு அருமையாக இருக்கே, நல்லா பசுமையாக, முன்னாடி நல்லா அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்டார் லக்ஸரி டூர் பேக்கேஜ். இந்த ட்ரிப்பில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பாருங்கள் கடல்லையே ரூம் இருக்கும். அந்த மாதிரி கடல்லையே நீங்கள் ரூம் போட்டு தங்கிட்டு நீங்கள் அழகாக வந்து சுற்றி பார்க்கலாம். நம்ம ரிசப்ஷனில் போனோன்னா நமக்கு இப்படி ஒரு டேக்கு மாற்றி விட்டாங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போயிட்டு இங்கே உள்ள விஷயங்களை அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரூம் காமிக்கிறேன். எப்படி சூப்பராக இருக்கா? இப்போ தான் நம்ம ஒரிஜினல் மாலத்தீவை பார்க்குறோம். Please come. This is our arrival lounge. So when the guests arrive from airport, the guests will be kept here for the registration. You can have a seat. And this is our main bar and the arrival lounge. It's personalized service and we have menus, so we consider this is a bar and the arrival lounge. And in the evening upstairs we have cocktails. Like 5:30 we start cocktails here. Yeah, you can have a seat. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கோம். நமக்கு ரூம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரூம் ரெடி ஆனோன்னா அப்போ நம்ம ரூமுக்கு போகலாம். அதடா என்னமோ வருது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஈரமான ஒரு துண்டு. அதாவது வெயில் வந்திருப்பீங்க, முகத்தை தொடச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஹா, நல்லா மணக்குது. அப்புறம் குடிக்கிறதுக்கு சூப்பராக ஒரு ட்ரிங்க்ஸ் வந்திருக்கு. ஆனால் இது வந்து ஆல்கஹால் கிடையாது, நம்ம குடிக்கலாம். பொதுவாக மாலத்தீவில் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளெல்லாம் ஆல்கஹாலே கிடையாது, நாட் அலவுடு. இங்கே வந்து இந்த மாதிரி ரிசார்ட்குள்ளே தான் ஆல்கஹால் இருக்குது. அதுவும் நம்ம தேவைப்படுறவங்களுக்கு இங்கே தான் நீங்கள் வந்து குடிக்க முடியும். வெளியில் மாலத்தீவில் கிடைக்கவே கிடைக்காது, ஏன்னா அது முஸ்லீம் கண்ட்ரி. ஓகே, இந்த ஜூஸ் குடிப்போம் வாங்க. நல்லா அருமையாக ஹார்ட்லாம் போட்டு செம்மையாக இருக்கா? இதான் வந்து வெல்கம் ட்ரிங்க்ஸ். ஆஹா, அருமையான ஆரஞ்சு ஜூஸ். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரூம் ரெடி ஆகிற வரைக்கும் அப்படியே இந்த வெளி அவுட் சைடு வந்து அப்படியே சுற்றிட்டு வருவாங்க. ஓகே, இப்போ ரூம் வந்து பார்த்திங்கன்னா கடல்லே இருக்குது. நீங்கள் பாருங்கள், இதில் நடந்து போனோம்னா அப்படியே கடல்லே போனோம்னா நமக்கு ரூம் இருக்குது. ஆனால் நம்ம இந்த ரிசப்ஷனை சுற்றி அப்படியே சுற்றி பார்க்கலாம் வாங்க. வாவ், நல்லா பசுமையாக இருக்குங்க. நல்லா சுற்றி மரங்கள், அதுவும் அப்படி தான் இருக்குது, வேறு லெவல். ஸோ இது வந்து ரெஸ்டாரண்ட். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ரெஸ்டாரண்ட்டு. இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த ஒரு செடி வளர்த்துருக்காங்க. இந்த செடி தான் அழகை, அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த செடி.
பார்க்குறதுக்கு நல்லா பசுமையாக பாருங்க எப்படி இருக்குது அப்படியே பசுமையாக சூப்பராக இருக்கும். ஆஹா அடாடாடாடாடாடாடா இங்கே பாருங்க, இங்கே பாருங்க அழகா எப்படி இருக்குன்னு பாருங்கள். லொக்கேஷனை செம்மையாக இருக்கா. நம்ம அங்கே தான் போய் தங்க போகிறோம். சூப்பருங்க. வா 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 செம்ம செம்ம வேற 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 மாதிரி சூப்பராக இருக்குங்க. நல்லா அழகா ஒரு பாட்டு எடுக்கலாம். அடாடாடா இங்கே பாருங்க நல்லா மரமும் செடியுமா நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வந்து நின்று அப்படியே நிறையா ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. கடலை பாருங்க மக்களே. ஆஹா சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க பேக்ரவுண்ட் பாருங்கள் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? இதுதான் ஒரிஜினல் மாலத்தீவு. இந்த மாதிரி மாலத்தீவில் நிறைய ரிசார்ட் இருக்குது. நீங்கள் நம்ம ஏஐபி ஹாலிடேஸ் மூலியமாக நீங்கள் வந்து டூர் பேக்கேஜ் எடுத்து வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி அழகான ஒரு பேக்கேஜில் அழகான இடங்களில் நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம். கீழே நம்பர் போடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. பட்ஜெட் டூர் எடுக்கலாம், லக்ஸரி டூர் எடுக்கலாம். இதெல்லாம் லக்ஸரி டூர் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரலாம். வாழ்க்கையில் ஒரு தடவை வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம். வாங்க நம்ம போய் ரூம் பார்த்துடலாமா? ஸோ இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா டே ட்ரிப். நீங்கள் வந்து இப்போ பட்ஜெட் டூர் வர்றீங்க அப்படின்னா இங்கே வந்து தங்காமல் இங்கே வந்து நீங்கள் சுற்றி பார்த்துக்கலாம். இங்கே உள்ள அந்த ரிசார்ட்டில் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துக்கலாம். இது பட்ஜெட் டூர்லேயே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இங்கே தங்குறீங்க அப்படின்னா அது லக்ஸரி டூரில் வந்துடும். ஏன்னா அந்த ரூமோடைய ரெண்ட் வந்து அதிகமாக வரும். ஸோ அதனால் டே ட்ரிப் எடுத்து வந்து நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு நீங்கள் பட்ஜெட் டூரை யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குண்ணே. Here you have the plunge pool, okay, and stairs to go down to the ocean. Yeah. So you can swim there, you can snorkel. It's the bedroom, and this is on arrival we place all this fruit basket, liquor, water, and mini fridge. This all including. Yeah, and here you have wardrobes, you can keep your things, and raincoats in case of rain. And here is the bathroom. We have the shower cubicle, and we have jacuzzi and the fish glass. Yeah. Then here we can, when you are in the jacuzzi, you can see the sea. And again we go to the room back. Yeah. So from both the side you can come to the room. 2 to 3 can occupy this room. Yeah. But only adults, no children. நண்பர்களே ரூம் பார்த்தீங்களா அட்டகாசமாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. ஆஹா அருமையாக இருக்குது. அப்பா அடாடாடாடா நல்லா ஏசி போட்டிருக்காங்க. ஆனால் வெளியில் நல்ல வெயில் அடிக்குது. ஏன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி போட்டு நல்லா குளுகுளுன்னு படுத்துக்கலாம். நீங்கள் குளிக்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த ஒரு ஈவினிங் ஒரு 4 மணி 5 மணிக்கு மேலே அப்படியே படிக்கட்டு இருக்குது, கீழே இறங்கி அப்படியே போனீங்கன்னா அப்படியே கடலில் குளிக்கலாம். கண்ணாடியாக இருக்குங்க கடல். அதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுதான் சூப்பர். நல்லா காமிச்சாப்பில் வாங்க வாங்க. இது பார்த்திங்கன்னா ஷவர் காமிச்சாப்பில். இது பார்த்திங்கன்னா அந்த தொட்டியில் அப்படி படுத்துக்கிட்டே குளிக்கலாம். நல்லா ஏசிலாம் பெருசாக வச்சுருக்காங்க. இதோட இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போய் உட்காந்து காப்பி குடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து இங்கேருந்து கடல் தண்ணி தெரியுது. அந்த பாருங்க ஒரு மீன் ஓடுது, மஞ்சள் கலர் மீன். நல்லா சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. ஆனால் வந்து சன்கிரீம்லாம் போட்டுக்கோங்க, இல்லைன்னா என்னை மாதிரி சேப்பாயிருவீங்க பார்த்துங்க. ஓகே வாங்க, அடுத்து வந்து ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடு வருது. அதாவது இங்கே வந்து இப்போ நம்ம பட்ஜெட் டூரில் நீங்கள் வந்து உள்ளே வந்து இந்த மாதிரிலாம் சுற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபோட்டோஷூட் நிறையா எடுத்துக்கலாம். இது வந்து டே ட்ரிப், நீங்கள் நைட்டு தங்குறது கிடையாது. அதுவே நீங்கள் வந்து லக்ஸரி டூர் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டை வந்து தங்கிக்கலாம். அதனுடைய காஸ்ட்டு அதிகம். பட்ஜெட் டூருங்கிறப்போ நீங்கள் அது சிம்பிளாக வந்து சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு நீங்கள் போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதெல்லாம் குடிக்கிறதுக்கு உண்டான ஐட்டம், முக்கியமான ஐட்டம்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் இங்கே தங்குனீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், இதெல்லாம் இங்கே ரூம் போட்டு தங்குனீங்கன்னா ஃப்ரீ, சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா சும்மா பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஈவினிங் கிளம்பிட வேண்டியது. ஸோ நீங்கள் வந்து இப்போ டே ட்ரிப் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லஞ்ச் அல்லது பிரேக்ஃபாஸ்ட் இது ரெண்டில் ஒன்று வந்து ஃப்ரீயாக வந்துடும். ஓகேங்களா, நீங்கள் என்ன டைம் வர்றீங்களோ அந்த டயத்தை பொறுத்து இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வரப்போகுது. பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாமா? பாருங்கள், இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் பிரேக்ஃபாஸ்ட். தேங்க்யூ. ஸோ இது வந்து நீங்கள் லக்ஸரி பேக்கேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த செட்டப்லாம் வந்துடும். அழகாக வந்து தண்ணிக்குள்ளேயே அப்படியே முங்கிக்கிட்டு இதை வந்து நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ நம்ம தண்ணியிலே முங்கி சாப்பிட போகிறோம். ஓகே நண்பர்களே, ட்ரெஸ் மாற்றியாச்சு. நம்ம என்ன செய்கிறோம்,
தண்ணியில் மிதந்துக்கிட்டே சாப்பிட போகிறோம். அதுதான் ஃப்ளோட்டிங் பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு. தண்ணியில் மிதக்கிறோம், சாப்பிட்றோம். ஆஹா, தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க, வெயில் நல்லா அடிக்குது. ஆஹா, அருமையாக இருக்குது. வேறு லெவல். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் பாருங்கள், நல்லா அருமையாக இருக்குது. சியர்ஸ், வாங்க சாப்பிடுவோம், குடிப்போம். ஆஹா, சுத்தமான ஆரஞ்சு ஜூஸ், எதுவுமே இல்லை, ஐஸ் போடல, தண்ணி இல்லை, பின்னாடி கடற்கரை, அப்படி கடலை பார்த்துக்கிட்டே அப்படி சாப்பிட்லாம். ஓகே, இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஃப்ளோட்டிங் பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து நீங்கள் லக்ஸரி டூர், அதாவது இங்கே வந்து ரூம் எடுத்து தங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும், அப்புறம் லஞ்ச் கிடைக்கும். ஓகேங்களா? டே ட்ரிப், அதாவது டே டூர் வர்றீங்க, இந்த ரிசார்ட்டை சுற்றி பார்க்கணுன்னு மட்டும் வர்றீங்க அப்படின்னா இது கிடைக்காது. ஓகேவா? நல்லா சுற்றி பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது வந்து பட்ஜெட் ட்ரிப்பு. நல்லா இருக்குங்க. ஆனால் இந்த தண்ணி குளுகுளுன்னு இருக்குங்க, என்னதான் வெயில் அடித்தாலும். ரொம்ப உள்ளே இறங்க முடியாது, மைக்கு மாட்டியிருக்கேன். அருமையாக இருக்கிறது. நிறையா பழம்லாம் இருக்குது, தர்பீஸ் சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஜோடியோடு வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு ஹனிமூன் ட்ரிப்பு மாலத்தீவு போடுங்க, சரிங்களா? நல்லா இப்படி ஒரு மெமரியாக இருக்கும். நம்ம ஏஏபி ஹாலிடேஸை கான்டாக்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவாங்க. கீழே நம்பர் போடுறேன், மறக்காதீங்க. வாழ்க்கையில் என்ன இருக்குது, இப்போ என்ஜாய் பண்ணுவோம். என்ன, நான் ஒரு ஆளே எல்லாத்தையும் சாப்பிட்றேன். ஆஹா, நல்லா இருக்கே நண்பர்களே, வாங்க சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். ஓகே நண்பர்களே, நம்ம லைட்டாக சாப்பிட்டோம், ஆனால் இருந்தாலும் நல்லா ஃபுல்லாக முங்கிட்டு அப்புறம் வந்து இன்னும் சாப்பிடுவோம், வாங்க. ஓகே, இப்போ வந்து கடலில் குளிக்க போகிறோம். கடலில் குளிச்சுட்டு வந்து தான் நல்ல தண்ணியில் குளிக்கணும். அது தொட்டியில் உள்ளது நல்ல தண்ணி. இங்கே பார்த்தீங்களா, இங்கே குளிச்சுட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து ஷவரில் குளிச்சுக்கலாம். அதனால் இங்கேயே ஷவர் வச்சுருக்காங்க, வாங்க. ஆஹா, அருமை. செருப்பை கழட்டிடும், குளிக்கலாமா? வாங்க, ஜம்ப் பண்ணுவோம். நண்பர்களே, வாங்க கடலில் இறங்கி குளிப்போம். இவ்வளோதான் ஆழம், பார்த்தீங்களா? மைக்கை கழட்டிட்டேன், அதனால் கொஞ்சம் இதாக இருக்கும். அடாடா, சூப்பர். கண்ணாடி ஜாலியா ஜிம்கானா, வேற லெவல். தண்ணி வந்து ஆழம் கம்மி தான், இவ்வளோதான் ஆழம், பிரச்சனை இல்லை. ஆனால் கீழே வந்து நல்லா கல்லாக இருக்குது கீழே, அதனால் கால் வைக்கும் போது ரொம்ப கவனமாச்சு. கல் மேலே நிற்கிறேன். வெல்கம் டு மாலத்தீவ். ஆஹா, நல்லா இருக்குங்க. அந்த தண்ணி தான் உப்பா இருக்கு. ஏன் தண்ணி உப்பா இருக்கு? கடல் தண்ணி அப்படிதான் இருக்கு. சூப்பரா இருக்கு. கீழே வந்து நிறைய மீன்கள் இருக்கு. நீங்க அந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு பாருங்க, நல்லா தெரியும். ஓகேங்களா? மற்றபடி எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, சூப்பராக குளிக்கலாம். நல்ல குட்டி குட்டி மீனாக இருக்குது, கலர் கலர் மீனாக. வெறுங்கல்ல பார்த்தா தெரியாது, உப்பாக இருக்குல்ல, அதனால. ஆனால் காலை ஸ்டெப்பு வைக்கும் போது பார்த்து வைங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கடலில் ஒரு குளியில் போட்டாச்சு. அடுத்து போய் நல்ல தண்ணியில் மிதந்துக்கிட்டே சாப்பிடுவோம் பேலன்ஸை. அதாவது படிக்கட்டில் ஏறும் போது இறங்கும் போது கவனமாக இருக்கும். ஓகேங்களா? வலிக்கு விட்டோம். நல்லா இருக்குங்க. யாரெல்லாம் இப்படி தண்ணிக்குள்ளேயே கிடக்கணும்னு ஆசைப்படுவீங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க மேலே போவோம். இது நல்ல தண்ணி. இப்போ இது சூடாக தெரியுது. ஓகே நண்பர்களே, நல்லா அருமையாக சூப்பரான சாப்பாடுலாம் இருக்குது. இப்போ சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் அடுத்தபடி குளிப்போம். இதெல்லாம் பாருங்க, நல்லா மீன் பொரிச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே நண்பர்களே, நல்லா சூப்பராக குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ மணி வந்து கரெக்டாக ஒரு 1:30 மணி ஆகுது. இப்போ போய் நம்ம லஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க. மத்தியானம் லஞ்ச் வந்து சூப்பரான சாப்பாடெலாம் எல்லாம் ரெடியாக இருக்குது, போய் சாப்பிட்லாம். அருமையாக இருக்குங்க. ஆனால் வெயில் அடித்தாலும் இந்த குளித்தோன்னே வெயிலெலாம் தெரியல, செம்மையாக இருக்குல்ல. நீங்கள் ஃப்ரெண்டோடு வந்தீங்க
அல்லது கபுல்ஸாக வந்தீங்கன்னா நல்லா ஜாலியாக இருக்கும். அந்த தண்ணியை பார்த்தாலே பாருங்கள், அவர் தண்ணியை கலரை பாருங்கள், பல்லன்னு மின்னுதுங்க. வாங்க நம்ம லஞ்ச் சாப்பிட்ற இடத்துக்கு வந்தாச்சு. இதான் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட். நல்லா அழகாக இருக்குது. இந்த செடி தான் அழகு ரிசார்ட்டுக்கு. நீங்கள் வளைச்சி நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கலாம், சூப்பராக இருக்கும். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கிட்டாஞ்சிமா ஜப்பானீஸ் ரெஸ்டாரண்ட் இங்கே மேலே போயிட்டு நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க. இது பாருங்கள், இதான் வந்து ஜப்பான் ரெஸ்டாரண்ட். சூப்பராக இருக்கா, நல்லா அழகாக மூங்கிலே பண்ணியிருக்காங்க. வேறு லெவலாக இருக்குது. போங்க. ஆஹா, கீழே உள்ளது ஒரு தீம், இது வந்து ஜப்பான் தீம். ஓகே, நம்ம இப்போ வந்து சாப்பாடு ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு வந்து வாட்டர். ஓ மச்சா டீ. ஓ தான் மச்சா டீ. வாங்க மச்சா டீ குடிப்போம். பிஸ்மில்லா. நல்லா இருக்கு. அதாவது ஸோ நாம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக நம்ம வந்து ஜப்பான் சாப்பாடு சாப்பிட்றோம். உங்களுக்கு கீழே வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே புக் பண்ணிக்கலாம். உங்களுடைய பேக்கேஜை பொறுத்து உங்களுக்கு நீங்கள் விதவிதமாக சாப்பிட்டுக்கலாம். சோயா சாஸ். So welcome to the Kitachima restaurant. So this is our all foods. So from the starter we have here the mixed sushi platter with this wasabi and the pickled ginger. You can see the prawn nigiri, chicken sushi and the salmon sushi. And next the tempura prawns with the tempura sauce. And for the mains, here we have katsu prawns with the sides of seaweed, Japanese vegetarian curry and the miso soup, salad and the gomadari sauce called sesame dressing for the salad with the sticky rice and the Japanese pickled plum imebushi. And here is the with the same sides. Okay, this one. Okay. So this is the yaki set in our restaurant with the sides of sesame dressing for salad and the miso soup made up from the soya bean paste and the sticky rice with Japanese pickled plum called imebushi and the seaweed. Okay, And this one is the udon noodles okay. with the beef. Oh, It's beef udon noodles. okay. This one? This is mixed fruit juice and the hibiscus Okay. as per drinks. இப்போ நம்ம சாப்பிட போகிறதுக்கு எல்லாமே வந்துருச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் உணவு, ஜப்பான் சாப்பாடு. ஜப்பான் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். சரிங்களா? ஆக்சுவலி வந்து ஜப்பானுக்கு இந்த மாதிரி குச்சி கொடுத்துருவாங்க. இந்த குச்சியில் தான் சாப்பிடணும். பட் எனக்கு இதை யூஸ் பண்ண தெரியாது, அதனால் நம்ம கரண்டியில் சாப்பிடுவோமா? ஓகே, இந்த பாருங்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் சாப்பாடு தான். இந்த சுஷி அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சாப்பிட்லாமா? அதுதான் மீன் பச்சையாக இருக்கும். பிஸ்மில்லா. பாருங்க, எல்லாமே அது அந்த செட்டு ஃபுல்லாக வந்து அப்படியே ஒரு சுஷி அந்த செட் சொல்லுவாங்க. இதுதான் சோயா சாஸ். இது தொட்டு சாப்பிடும். இது வந்து மேலே இறால், கீழே வந்து சோறு வச்சுருக்காங்க. நல்லா இருக்கும். நம்பையில் இங்கே பாருங்க, இறால் நல்லா அழகாக பொரிச்சு வச்சுருக்காங்க. சூப்பர். இதான் வந்து நூடுல்ஸ், நல்ல பெரிய பெரிய நூடுல்ஸாக இருக்கா. ஆனால் எல்லாமே வந்து ஹலால். ஓகே, அவங்களுடைய அந்த கிச்சா போட்டு செஞ்சுருக்காங்க. நல்லா இருக்குது, நல்லா புளிப்பாக, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்க மக்களே, இது வந்து மீன் அப்போ இந்த வெஜிடபிள்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. அவங்க சாப்பிடுவோமா? ஆஹா, அந்த மீன் வந்து அது பச்சையாக தான் இருக்குது, டேஸ்ட்டு. வேக வச்சுருக்காங்க. அப்போ அந்த வெஜிடபிளோட அந்த சாஸ் ஒன்று ஊற்றிருக்காங்க, தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. மும்பையில் சாப்பிட்றதுக்கு நிறைய ஐட்டம் இருக்குது என்ன, அதனால் சாப்பாடா வேலையானா நமக்கு சாப்பாடு சாப்பிடுவோம், அவ்வளோ இருக்குது. அப்புறம் ஒயிட் ரைஸு, இந்த சூப்பு, இந்த இதெல்லாம் இருக்குது. ஓகே, மற்றெல்லாம் நார்மல், எல்லாம் நல்லா இருக்குது. ஜப்பான் சாப்பாடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஹா, சூப்பர். இதாக பாருங்கள், இதான் இறால் ஸ்ப்ரே, கேஎஃப்சி மாதிரி. ஆஹா, நல்லா மொறுண்டு சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்றது எல்லாமே நான்வெஜ். ஓகேங்களா? இதே டைப்பில் உங்களுக்கு வெஜ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இங்கே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்.
வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. ஓகேங்களா, நம்ம எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம். ஓகே, இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து வந்து லாஸ்ட்டாக டெசர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஐஸ்கிரீம். மும்பையிலே வாங்க ஐஸ்கிரீம் வித் கேக் சாப்பிடுவோம். ஆஹா, அடாடாடா, அருமையான சுவையாக இருக்குங்க. அந்த ஐஸ்கிரீமோட சேர்த்து அந்த கேக் சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, நீங்கள் பாருங்கள். இதில் வந்து நிறையா போட்டிருக்காங்க ஐட்டம், அதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும். பாருங்க, நிறைய ஐட்டம் இருக்குது. அதாவது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது செட்டு எல்லாமே பேக்கேஜில் வராது. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தனியாக வாங்கி இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் உங்களுக்கு லஞ்சு வந்து பேக்கேஜோடு வந்துடும். லஞ்ச் வந்து ஏதாவது ஒரு லஞ்ச் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, மென்ஷன் பண்ணுவாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அன்றைக்கி என்ன லஞ்ச் இருக்கோ அது வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சூப்பர், தேங்க்யூ மேம். Thank you very much. பாய். ஓகே நண்பர்களே, நல்லா அழகாக சூப்பராக சாப்பிட்டோம். நல்ல சாப்பாடு, ஜப்பான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இப்போ நிறையா ஃபோட்டோ எடுத்திருக்கோம். இந்த பாருங்கள், இப்போ இந்த நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த லொக்கேஷன் நல்லா இருக்கா? இந்த மாதிரி நின்று நீங்கள் நிறையா ஃபோட்டோ எடுத்துக்கலாங்க, அருமையாக இருக்குது. அல்லது நீங்கள் என்னை மாதிரி ரீல்ஸ்லாம் எதாவது பண்ணுவீங்க அப்படின்னாலும் கூட அப்படியே பாட்டு பாடி ரீல்ஸ் எடுக்கலாம். அந்தளவுக்கு லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம சாப்பிட்டாச்சு. மேக்ஸிமம் எல்லாம் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு ரவுண்ட் அடிச்சு காமிக்கிறேன் வாங்க. குறிப்பாக வந்து கூமாப்பட்டியில் வந்து சொல்லுவாப்புல, எங்கள் ஊர் தண்ணி அப்படி கண்ணாடியாக ஜொலிக்கும்னு. உண்மையிலேயே கண்ணாடியாக தண்ணி ஜொலிக்கிறது மாலத்தீவில் தான். வாங்க வாங்க மக்களே, வாங்க கண்ணாடி பாருங்க மக்களே. ஏங்க இங்கே பாருங்க, கூமாப்பட்டி என்னங்க, இங்கே பாருங்க மாலத்தீவு தண்ணியை பாருங்கள். கடல் தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்குங்க. அடாடா, வெள்ளையாக ஜொலிக்குது. மண் பார்த்தீங்களா, அப்படியே வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது மண். இந்த மாதிரி ஊஞ்சல் இருக்குது. அப்படியே பீச்சில் குளிச்சுட்டு சன் பாத் எடுப்பாங்க மக்கள். எப்படி அப்படி படுத்துக்கலாம். சன் பாத்து அல்லது ஈவினிங் பார்த்து எல்லா பார்த்து எடுக்கலாம். நல்லா இருக்கா? ஓகே, ரைட்டு. என்ன இதுக்கு தான் ஓவராக திங்கக்கூடாது, எந்திரிக்க முடியும். இங்கே பாருங்கள் மக்களே, இப்போ உள்ளுக்குள்ளாத நடந்து வந்துட்டுருக்கோம். மரத்தை பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அடடா, நல்லா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் வந்து இப்போ பட்ஜெட் டூர் வர்றீங்கன்னா இங்கே டே ட்ரிப்பை வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு நாள் வரலாம். உள்ளுக்குள்ளே வந்து நிறையா ஃபோட்டோ இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. கடலில் குளிக்கிறா இருந்தாலும் குளிச்சுக்கோங்க. செம்மையாக இருக்குது. வாங்க, ஃபுல்லாக பார்க் இந்த சைடு ஃபுல்லாக. ஆஹா, அருமையாக இருக்குது. செம்மையாக இருக்கா? நல்லா இருக்குங்க. குழுண்டு நல்லா சுற்றலாம். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். அடாடாடா, அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம்னு வச்சுங்களேன், நல்லா ஜாலியாக இருக்கும். செம்மையாக இருக்குது பாருங்க பேக்ரவுண்டு. நல்லா இருக்கா? நம்மளுடைய ரெசார்ட்டு இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்கு, பூங்கா. அப்படியே ஈவினிங் டயத்தில் ஃபுல்லாக வெளியில் சேர் போட்டு உட்காந்துருக்கலாம். ஓகே வாங்க, இப்போ அடுத்து வந்து பார்க் ஒன்று இருக்குது இங்கே. நான் அதையும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல ஃபோட்டோ பாயிண்ட்டு நிறையா இருக்குது. இந்த பாருங்க ஹார்டின்லாம் இருக்குது. ஹார்டின் பக்கத்தில் 2 பேர் ஜோடியாக நின்று சூப்பராக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த பாருங்க சன் பாத்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க வெள்ளைக்காரங்க. ஓகே, இங்கே நீங்கள் அப்படியே பீச்சிலேருந்து வந்தீங்கன்னா இங்கே குளிச்சுட்டு இங்கே வந்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா குளிர்ந்து ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்விம்மிங் பூல்லேருந்து அப்படியே வந்தோம்னா இது அழகான ஒரு பார்க். இங்கே வந்து நீங்கள் நிறையா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கலர் பூச்செடியில் சூப்பராக வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது மக்களே. நீங்கள் ஒரு நாள் வந்து ஒரு டே ட்ரிப் அடிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், நல்லா அருமையாக சூப்பராக ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி போட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டு கலக்கலாம். நல்லா இருக்குது. அப்படியே நடந்து சுற்றி பார்க்க நல்லா இருக்குது. மேக்ஸிமம் வந்து நீங்கள் வெயிலில் இல்லாமல் அப்படியே நிழல்லே நடந்து நல்லா ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது. செஸ்ஸு விளாட்லாமா? நல்லா அழகாக 2 பேரும் வந்தோம்னா அப்படி தூக்கி வச்சு விளாட்லாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா பொழுது போகும். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து ஹனிமூன் பேக்கேஜில் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு கேண்டில் லைட்டில் நைட்டு டின்னர் கிடைக்கும். ஓகே நண்பர்களே, நம்ம வந்து அழகாக சூப்பராக வந்து ஒரு ரிசார்ட்டை வந்து சுற்றி பார்த்தோம். நம்ம ஏஐபி ஹாலிடேஸ் மூலிமா நீங்களும் இதே போல் மாலத்தீவை வந்து சுற்றி பார்க்கலாம். மாலத்தீவு வந்து சுற்றி பார்க்குறதுக்கு 2 பேக்கேஜ் இருக்குது. ஒன்று பட்ஜெட் பேக்கேஜ், இன்னொன்று லக்ஸரி பேக்கேஜ். உங்களுக்கு எந்த பேக்கேஜில் வந்து சுற்றி பார்க்கணுமோ சுற்றி பாருங்கள். கீழே வந்து நான் காண்டாக்ட் நம்பர் போட்டிருக்கேன், ஃபோன் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. அதே போல் நான் வந்து மலேசியாவில் இருந்து இந்தோனேஷியா பாலிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் நான் டூர் போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் நம்ம ஏஐபி மூலிமா வந்து சுற்றி பார்க்கணும்னு நினச்சா கூட கீழே உள்ள நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பேரை புக்கிங் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுப்பாங்க.
ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, அப்புறம் நம்ம மாலத்தீவு எப்படி இருக்குது, இங்கே உள்ள ரிசார்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் அடுத்து நல்ல சிறப்பான வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பை பை.